இப்ப நடிச்சிட்டு இப்ப வர்றவன் பூரா போத கலாச்சாரத்துல நடிச்சிட்டு தண்ணி அடிக்கிற பாட்டுல எல்லாம் நடிச்சிட்டு நான் தலைவன் ஆக போறேன், நான் சிஎம் ஆக போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறானுங்க. அது வேற கதை. திடீர்னு கூட்டணி வந்தாலும் வந்து என்ன பண்றது? தலைவர் அவர்கள் அவர் மட்டும்தான் இருக்காரு. ஆபீஸ்ல லுங்கி கட்டி இருக்கிறாரு, ஒரு வெள்ளை ஷர்ட் போட்டிருக்கிறாரு. நான் போறேன். கேப்டன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஒரு 100 ரூபாய் கட்ட எடுத்து அப்படியே டேபிள்ல வைக்கிறாரு எனக்கு முன்னாடி. நான் எப்போதுமே கேப்டன் முன்னாடி உட்கார மாட்டேன். என்னை உட்கார சொன்னாரு. இல்ல கேப்டன் நான் நிக்கிறேன் அப்படின்னு அவர் அந்த 100 ரூபாய் கட்ட அப்படி இப்படி வச்சார். என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த குஞ்சரமால் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னாரு. அப்ப நான் சொன்னேன், கேப்டன் இந்த தேனி குஞ்சரமால் தானே அப்படின்னு. ஆமா, அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க பொண்ணு போன் பண்ணிச்சு. அவங்க பொண்ணு பேரு சாந்தி. நீங்க என்ன பண்றீங்க? இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய மாலையை ஒண்ணு வாங்கிட்டு தேனி குஞ்சரமால் திருப்பாச்சியில பாட்டியம்மாவா வருவாங்க. திருப்பாச்சியில வேற ஒருத்தர் கூட நடிச்சவங்க. ஆனா உதவி செஞ்சது எங்க தலைவர் தான், கேப்டன் தான். அவன் அதுல நான் கூட நடிச்சேன். பேசாம ஊருக்கு வந்தமா போனோமா இல்லாம வீணா எங்க ஊரு கோயில் விஷயத்துல தலைவரடி. எங்க ஆத்தாளுக்கு ஒரு ஆளை வெட்டுறது ஒண்ணுதான், 10 ஆடை வெட்டுறது ஒண்ணுதான். டேய் புடிச்சு கேட்டுங்கடா அப்படின்னு ஒரு நாட்டாமையா ஒரு கேரக்டர்ல நடிச்சேன். அப்போ கேப்டன் சொல்றாரு, ஒரு மாலையை வாங்கிட்டு போயிட்டு அந்த அம்மாவுக்கு மரியாதை செஞ்சுட்டு, அந்த அம்மாவோட பொண்ணு பேரு சாந்தி. சாந்தி யாருன்னு கேளுங்க, எல்லாரும் இருப்பாங்க. அங்க வச்சு பணம் கொடுக்காதீங்க. அந்த அம்மாவை உள்ள வீட்டுக்குள்ள கூட்டு போயிட்டு, கேப்டன் இந்த பணத்தை கொடுக்க சொன்னாரு, நீங்க போன் பண்ணினீங்களா? இறுதி சடங்குக்கு பணம் இல்ல, அதனால கேப்டன் இதை கொடுத்துட்டு வர சொன்னாரு. நீங்க அந்த பணத்தை கொடுங்க. மேற்கொண்டு பணம் தேவைப்பட்டால் எனக்கு திரும்ப போன் பண்ண சொல்லுங்கன்னு சொன்னவரியா எங்க ஆளு, எங்க கேப்டன். எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு 1.5 கோடி பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறார். டிசம்பர் 28, 2023 அந்த கூட்டம் வந்ததே சும்மா ஒண்ணும் இல்லங்க. அந்த கூட்டம் சும்மா ஒண்ணும் வரல. 1.5 கோடி பேருக்கு அவர் உதவி செஞ்சிருக்கிறார். அதனாலதான் அந்த லட்ச கூட்டம்ங்க. எங்க தலைவர் அவ்வளவு பேருக்கு உதவி செஞ்சிருக்காரு தெரியுங்களா? என் பசங்க 2 பேரும் டாக்டர், எனக்கும் உதவி செஞ்சிருக்கிறார். எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சிருக்காரு. இன்னைக்கு சினிமாவில் 420 கலைஞர்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறார் தெரியுமா? எத்தனையோ பேர் நடிகரா உருவாக்கி இருக்கிறார், எத்தனையோ பேரை இயக்குனரா உருவாக்கி இருக்கிறார், எத்தனையோ பேரை ஃபைட் மாஸ்டரா உருவாக்கி இருக்கிறார், எத்தனையோ பேரை ப்ரொடக்ஷன் பாயா உருவாக்கி இருக்கிறாரு. 420 பேரை உருவாக்கிறார். அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு ஒரு 2000 குடும்பம், சினிமா குடும்பம் வாழ்றதுன்னா அதுக்கு காரணம் புரட்சி கலைஞர். அவர் நடிக்கும் போதே அவருடைய சம்பளத்தில் ஒரு பகுதியை ஏழைகளுக்கு கொடுத்தார். 1990 95 வரைக்கும் ஏழை எளிய மக்கள் படிக்கணும்காக 10 லட்சம் ரூபாய் வருஷந்தோறும் கொடுத்தார். 95 2000 வரைக்கும் வருஷந்தோறும் ஏழை எளிய மக்கள் படிக்கணுங்கிறதுக்காக 15 லட்சம் ரூபாய் கொடுத்தார். 2000 அவர் மறைந்த பின்னும் இப்பவும் ஏழை எளிய மக்கள் படிக்கணுங்கிறதுக்காக வருஷந்தோறும் 25 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. 25 லட்சம் ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் 600 கம்ப்யூட்டரை அனுப்பி, யாருக்காவது அந்த தொலைநோக்கு சிந்தனை இருந்துச்சா? எந்த தலைவனுக்காவது அந்த தொலைநோக்கு சிந்தனை இருந்துச்சா? கம்ப்யூட்டர் கத்துக்கணும் நம்ம பசங்க, இருமா வரக்கூடிய காலம் கம்ப்யூட்டர் காலம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுதும் அனைத்து மாவட்டங்களையும் 600 கம்ப்யூட்டரை அனுப்பி ஏழை எளிய மக்கள் இலவசமாக கணினி பயிற்சி செய்யணும்னு சொல்லிட்டு எவ்வளவு பேர் அந்த கம்ப்யூட்டர்ல படிச்சாங்க? ஒரு IAS ஆபீசர் சொல்லியிருக்கிறார், ஒரு கலெக்டர் சொல்லியிருக்கிறார். விஜயகாந்த் கேப்டன் அவர்கள் கொடுத்த அந்த கம்ப்யூட்டர்ல கத்துக்கிட்டு தான் நான் இன்னைக்கு IAS அதிகாரம் ஆயிருக்கேன்னு. இன்னைக்கு இங்க நிக்கிறாங்களே காவல்துறை அதிகாரிகள், தன்னுடைய திரைப்படத்தின் மூலம் காவல்துறைக்கு தனி மரியாதை ஏற்படுத்தி கொடுத்தவர் புரட்சி கலைஞர்.
இன்னைக்கு எத்தனையோ காவல்துறை அதிகாரிகள் கேப்டனுடைய இன்ஸ்பிரன்ஸ்ல தான் வந்திருக்கிறாங்க. கேப்டனுடைய அந்த பாதிப்புனாலதான். எந்த ஒரு படத்திலேயாவது கேப்டன் தவறா நடிச்சிருப்பாரா? எம்ஜிஆர், கருப்பு எம்ஜிஆர் சொன்னாதான். எம்ஜிஆர் அந்த மாதிரி எந்த ஒரு தவறான கதாபாத்திரத்திலையும் நடித்தது கிடையாது. ஆனாலும் இப்ப நடிச்சிட்டு, இப்ப வர்றவன் பூரா போத கலாச்சாரத்துல நடிச்சிட்டு, தண்ணி அடிக்கிற பாட்டில் எல்லாம் நடிச்சிட்டு, நான் தலைவனாக போறேன், நான் சிஎம் ஆக போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறானுங்க. அது வேற கதை. திடீர்னு கூட்டணி வந்தாலும் வந்து என்ன பண்றது? செந்தூரபாண்டி இல்லன்னா அவர்லாம் இல்ல. இது அவரே என்கிட்ட சொல்லியிருக்காரு. அண்ணன் விஜயகாந்த் இல்லன்னா நான் இல்லன்னு அவரே சொல்லியிருக்காரு. இல்லன்னு சொல்லட்டு பாப்போம். சரி, அதை விடுங்க, அது வேற கதை.